உன் வீட்டுக்கு வந்தேன். ஏய் நீ போடா. முந்தா நாள் உன் வீட்டுக்கு வந்தேன். ஏய் நீ போடா. உன் மாமியாருக்கும் உனக்கு சண்டை என்ன காரணம் சண்டை? அது உனக்கு வேலையா? அதெல்லாம் நான் வந்தனா சண்டை என்ன? சண்டே சொல்லி நீ என் மாமியா பேரு பள்ளிச்சி. பல்லு நிறையா இருக்குமா? ஒரு பள்ளியில சக்காலத்து பள்ளிச்சின்னு வச்சுங்க. உத்தவ அப்படியெல்லாம் அப்படி பட்ட பேர் வச்சுட்டாலும் பள்ளிச்சின்னு. ஆமா தம்பி உரல்ல வெத்தலை பாக்கி இடிச்சு போடுற பழக்கம். நான் தண்ணி தூக்கிட்டு வந்தேன், தெரியாத கால் பட்டு இடிச்சு வாச்சப்பட. வெத்தலை எப்படி அடிப்பா? எப்படி வெத்தலை அடிப்பா? நீ எங்க போன? ஊடிக்கலாண்டா ஒரு காலை நீட்டி போட்டுக்கிட்டு வெத்தலை அடிக்கிறான். எப்படி? எங்க போனா தண்ணி வெள்ளம் அப்படின்னு வெத்தலை அடிச்சுக்கிட்டு திடீர் இருந்தா. ஆமா தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அந்த காலு லேச்சா பட்டுடுச்சு. பட்டு போச்சு அவங்க மேல. தம்பி தொட்டு கும்பிட வேண்டியதானே? புடிச்சுக்கிட்டு உழும்புறாடா. எப்படி? நான் பாட்டு கொண்டாட்டு தண்ணி விட்டா கோமலூர்ல தண்ணி விட்டு பாலால் விட்டு வருவோம், மாமலை விட்டு விட்டு வருவோம்னு சொன்னாலா என் மாமன் வட்டுவனை கீழ்த்து விட்டு என் புண்டை கட்டுவேன், என் புண்டை கட்டுவேன். பட்டுக்கு என் மாமா வாட்டத்தை காட்டுவான், கம்மட்டு வரணும் ஜெட்டத்து காட்டுவோம் என் புண்டை வைக்கும் போதுதான் அப்படின்னு என்ன ஓய்வு விட்டா. தம்பி இது எங்க இருந்து நீ பார்த்த? ஐயோ நான் உன்னை பாக்கணும்னு வந்தேன். 10 ரூபா காசு வாங்கிட்டு போலான்னு அந்த நேரம் சத்துல நின்ன. என் மாமியை திட்ட முடியா? மாமியாவே அப்படி இல்ல, மாமனாரும் அப்படித்தான். அன்னவரை திருமணத்தை செய்து 12 ஆண்டு காலமாகவே நாங்கள் யாருக்கு என்ன பாவ பழிவினை செய்தோமோ குழந்தை வைக்கும் என்பதே கிடையாது. என்னிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? பிள்ளை இல்லைன்னு என்று சொல்றீங்க. தெரியும் உனக்கு எப்படி தெரியும்? பிள்ளை இல்ல. நான் ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருக்கேன்ல. நீ ஆஸ்பத்திரி வேற வச்சு நடத்துறியா? இல்லடா, அந்த டாக்டர் எனக்கு தெரிஞ்ச டாக்டர். ஓ அப்படியா? ஓ உனக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவரை தெரியும். உடனே குழந்தை இருக்குமா? போன உடனே இருக்கும் கடவுள் சத்தியமா. அப்படி என்ன ஊர்ல இருக்குது? அப்படியே இப்படி வளையம் போட்டிருப்பான், நீட்டா கம்பி கட்டி விட்டுருப்பான். சரி ஆமா துருவத்துல பார்த்தேன். நீ போய் குனிஞ்ச கட்டி அப்படி நில்லு, சைடுல கம்பி விட்டுக்கிட்டு கையில ஒரே மாட்டி விட்டுவான் ஊசிய வெளியே வரக்குள்ள பிறந்துரும். ஆனா கட்ட முண்டா என்ன மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னியா? அதுல அனுபவம் இருக்கா உனக்கு? இப்ப நீ சொன்ன ஆஸ்பத்திரி மாட்டு ஆஸ்பத்திரி, நீ அந்த மாதிரி ஏதாவது போய் குழந்தை பெற்றிருக்கியா? 10 வருஷம் புள்ள இல்லாம இருந்து போய் மாட்டு ஆஸ்பத்திரியில முதல்ல ஒரு புள்ள பிறந்து. அந்த புள்ள எங்க வந்திருக்காங்க காட்டு பாப்பா கூட்டத்துல? அவரு பொட்டி அடுத்து பாரு மாடுதே மாடு எரும மாட்டுக்கு போறோம் தாயாது. சரி அப்படி நான் திருமணத்தை செய்து எனக்கு குழந்தை பாக்க இல்லையே என்று மனவேதனைப்பட்டு வருகின்ற காலத்தில் என்னுடன் பிறந்த என் தங்கை ஆகிய நீலாவதி இரண்டாவதாகத்தானே மனமுடித்து வைத்தேன். இந்த காலத்துல அரிசி கடன் கொடுத்தாலும் கூட பொலவ தொட்டு தாலி கட்டின ஆம்படியான யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டாங்க. நீ ரெண்டு பேரா? நானும் என் தங்கை ஆகிய நீலாவதி 2 பேர். ஒரு ஆளா? ஆமா, எங்க கணவருக்கு இரண்டாவதாக மறுமணம். வாரம் கணக்கா மாச கணக்கா ஷிப்ட் கணக்கா? என்னடி வாரம் கணக்கா மாசம் கணக்கா ஷிப்ட் கணக்கா? 2 பேரும் ஒரே நாட்டுலயே போறாங்க. சரி அவ வந்து அடி எடுத்து வச்சா பாரு, என்னைக்கு அரண்மனையில வலது காலை எடுத்து வச்சாலோ வரும்போது அவளும் வைத்த கைவிட்டியே வந்துட்டான். சுத்தமா தொடச்சிட்டீங்க. குழந்தையே கிடையாது, எனக்கு இல்ல என் பாப்பாளுக்கும் இல்ல, புள்ளையே இல்ல. நான் கேட்டு வரேன். நாங்க பணப்பாடியாரா 12 வருஷம் புள்ள இல்லையா? நீங்க ஒரு நாளைக்கு சத்த ஒரு மிரியா மாட்டை தாண்டி விட்டு மிதிக்கணும்னு சொல்லுவாங்க. அவன் மருந்து பவர்மா. சரி அப்படி இருந்தாலும் எங்களுக்கு குழந்தை வைக்கும் இல்லை என்பதை மனவேதனையோடு வாழ்ந்து வந்த நேரத்தில் எங்க கணவருடன் பிறந்த என் நாத்தி ஆகிய சகுந்தலையை பெற்றெடுத்த மகளாகத்தானே வளர்த்து வருகின்றோம். உனக்கு நாத்தி, உன் புருஷனுக்கு தங்கை தங்கை சகுந்தலா. ஆமா, என் நாத்தனார ஒரு பெற்றெடுத்த மகளாகத்தானே வளர்த்து வருகின்றோம். இந்த தினத்துல எந்த குறைபாடும் கிடையாது. குடும்பம் நல்லா இருக்கா? குடும்பம் நல்லா இருக்கு. ஒரு பானை சோறா? ஒரே பானை தான் சோறு. குடும்பம் ஒத்துமையா இருக்கா? ஒத்துமையா தாண்டி இருக்கு. என்ன எடுப்ப? சரி. ஆனா இன்றைய தினத்துல பதியாகி மன்னர் ஒருபடி கட்டளை. அதற்கு முன்பதாக ஓடிவா சொல்றேன்.